இப்பதான் வந்து மிஸ்டர் எக்ஸ் பார்த்துட்டு வெளில வரேன். கம்ப்ளீட்டா வந்து ஸ்டார்ட் டு எண்ட் எதுவுமே கெஸ் பண்ணாம ஒவ்வொரு அசைவும் வந்து ரொம்ப புதுசா இருந்தது. அண்ட் கௌதமோட கேரக்டர் வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன். ஆர்யா சார் சூப்பரா பண்ணிருக்காரு. அவர் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு அப்படிங்கிறது வந்து படத்தை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது. மஞ்சு வாரியர் மேம் அவங்க என்ன படம் தமிழ்ல பண்ணாலும் லவ் பண்ணிடுவோம். இந்த படத்துக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஐ லைக் டு விஷ் டைரக்டர் மனு ஆனந்த் சூப்பரா ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காரு. அண்ட் ஸ்டோரி வந்து ரொம்ப நமக்கு கிரிப்பிங்கா இருக்கு. படம் போற பேஸே நமக்கு வந்து அப்படியே ஃபாஸ்டா போறதுனால ரொம்ப ரொம்ப அடுத்து என்ன நடக்குதுங்கிற சஸ்பென்ஸோடய போயிட்டு இருக்கோம். டைம் போறதே தெரியல. ஐ லைக் டு விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட் தி என்டையர் ஃபிலிம். தேங்க்யூ. மிஸ்டர் எக்ஸோட ரிவ்யூல தான் இருக்கும். ரொம்ப அழகான படம். ஒரு பயங்கரமான ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து இந்த படம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பயங்கரமா ஒரு அன்சாம்பிளே இருக்கு. எல்லா ஸ்டார் காஸ்டும் இருக்காங்க. ஒரு பெரிய பட்டாளமே இருக்குன்னா மை ஃபேவரட்ஸ் ஆர்யா அண்ட் கௌதம் டன் அ ஃபேபுலஸ் ஜாப் அண்ட் த ஹோல் டீம் ஹோல் க்ரூ ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. டெஃபினெட்லி இட் பி அ ட்ரீட் டு தமிழ் இண்டஸ்ட்ரின்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஆக்ஷன் பேக் மூவின்னா கிளைமேக்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் வந்து ஸ்டண்ட் பண்ணியிருக்காங்க. விமன் ஆர் மென் லைக் ஈக்குவலாக போட்டு பயங்கரமா பண்ணிருக்கான். மனு சார் வந்து ரொம்ப அழகா டைரக்ட் பண்ணிருக்காரு. ஆஃப்டர் எஃப்ஐஆர் ஐ திங்க் திஸ் வில் பி இஸ் பிக் பிரேக் ஃபார் தி மூவி. ஐ அம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் டு விட்னஸ் such a big like celebration as a movie and wishing the whole crew a great success. Go watch it in theaters. Thank you. மிஸ்டர் எக்ஸ் உண்மையாகவே வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமாக எடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருக்கு. ஒரு படம் கொடுத்ததுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு மனு ஆனந்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்லையும் ஆர்யா ஸ்பெஷலாக டார்லிங் கலக்கிட்டேன் டார்லிங் எந்த கேரக்டராக இருந்தாலும் அவ்வளோ ஃபிட்டாக இருந்து மெயின்டைன் பண்ணி அந்த கேரக்டரில் வாழ்ந்து ஆர்யா. அண்ட் மியூசிக் கௌதம் கார்த்திக் எல்லாருமே ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. வெரி வெரி ஹாப்பி டு பி லைக் பி ஹியர் இன் திஸ் ஸ்க்ரீனிங். தேங்க்யூ ஸோ மச். ஆல் த வெரி பெஸ்ட் டு த ஹோல் டீம். மிஸ்டர் எக்ஸ் ஒரு வித்தியாசமான படம். மிகச்சிறந்த ஒரு திரைக்கதை, பியூட்டிஃபுல் கேமரா ஒர்க், ரொம்ப சினிமாட்டோகிராஃபர் வந்து இந்த கதைக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்பிலீவபிள். நல்ல கோஆர்டினேஷன், எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அந்த கேரக்டர் உணர்ந்து நினச்சிருக்காங்க. இட் இஸ் ஒண்டர் இவ்வளவு கேரக்டரை வச்சுட்டு இப்படி ஒரு கதையை ஹேண்டில் பண்ணி கஸ்டமைசேஷன் வெரி இன்ட்ரெஸ்டிங். பொதுவாக இந்த மாதிரி ஜானர் படங்கள் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல தடுமாறும். எந்த இடத்துலையுமே இந்த படம் தடுமாறல. வெல்டன் மிஸ்டர் மனு, மிகச்சிறந்த முறையில் எழுதி இயக்கியிருக்கீங்க. எனக்கு ஒன்று மட்டும் தோணுச்சு, இந்த படத்தினுடைய மேக்கிங் மற்ற எல்லா ஸ்டைலையும் பொறுத்தளவு இது தமிழில் இல்லாமல் ஒரு ஆங்கிலத்தில் இருந்தால் இது ஒரு ஆங்கில படம் என்று நேரடியாக ஒத்துக்கொள்கின்ற அளவுக்கு இந்த படம் மிக சிறப்பாக இருந்தது. ஆல் தி பெஸ்ட் மனு. காட் பிளஸ் யூ. Hi, everyone. Mr. X movie partner. So it is a very well made action film. Director Manu வந்து he pulled off with a superb cast. நிறைய பேர் இதில் நடிச்சிருக்காங்க. So huge congratulations to Manu for film of this. And I was refreshing. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. And it suited him very well. And Gautam Karthik, he was like, I really liked him in this movie. He performed it really well. And Manju ma'am on the solo level, she's terrified like all other roles. She's so good. And Aditya, she was looking beautiful and she carried the role. Role in the beautiful carry பண்ணிருந்தாங்க. And the actor in the movie, Anaga, Raisa, and Shazina was well. And எல்லாருமே நல்லா பண்ணிருந்தாங்க. The action part எல்லாமே இருந்துச்சு. And huge congratulations to Prince Pictures and Bindu and the entire team of Mr. X. Go watch this. Mr. X truly ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பை த்ரில்லர். தமிழில் இந்த மாதிரி நம்ம படம் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனலான ஒரு ஸ்பை த்ரில்லர் நம்ம பார்த்ததே இல்லை. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. பிரின்ஸ் பிக்சர்ஸ் மனு ஆனந்துக்கு வாழ்த்துக்கள். ஹிந்தியில் நம்ம பார்த்து துரந்தர் மாதிரி எனக்கு சொல்லிட்டு இருக்கோம்னா இங்கே வந்து ஒரு ஸ்பை த்ரில்லரை இவ்வளோ இன்டர்நேஷனல் குவாலிட்டின்னு பெரிய மேக்கிங்கோட கொடுத்துருக்காங்க. ஆர்எஸ் ஃபென்டாஸ்டிக். அதே மாதிரி அவர் கூட சேர்ந்து கௌதம் கார்த்திக் ஆச்சரியமா இருக்கு. எனக்கு கௌதம் கார்த்திக் இந்த மாதிரி ஒரு ரோல் பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஜய் வாரியர் படத்தை எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஸ்பை த்ரில்லர் நம்ம தமிழ்ல வந்து பார்த்து பெருமைப்படக்கூடிய ஒரு படமா மிஸ்டர் எக்ஸ் இருக்கு. தியேட்டர்ல போய் பாருங்க. வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த தியேட்டர்.
தேங்க்யூ. ஆர்யா அது ஸ்டில் சூப்பர்வா பண்ணியிருக்காரு. கௌதம் கார்த்திக் வில்லனா வந்து புது இடத்துல சூப்பரா பண்ணியிருக்காரு. ஒரு ஹை ஆக்ஷன் ஆக்டேன் அந்த மாதிரி சொல்லலாம். ஒரு ஒரு யாருமே பார்க்காத ஒரு புது விதமான ஒரு ஆக்ஷனா இருக்கு படம். நிறைய கதை எதுவும் சொல்ல முடியாது, பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லா பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அந்த மனு ஆனந்த் ஒரு வேற லெவல், ஒரு ஹாலிவுட் லெவல்ல வந்து படத்தை வந்து எடுத்துருக்காரு. ஸோ எல்லாரும் தரிசி தேட்டரில் போய் மிஸ்டர் எக்ஸ் ஆக்சுவலாக வந்து நம்ம ஊரில் ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஸ்டேஜிங்கு, அந்த செட்டிங்கும், பர்ஃபார்மன்ஸஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸஸ் இதெல்லாம் லாஜிக்கலாக வந்து ஒவ்வொரு போய் ஷூட் பண்ணி ரொம்ப பிலீவபுளாக அந்த என்டையர் செட்டப் வந்து மனு வந்து ரொம்ப பிலீவபுளாக நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஆல் த பர்ஃபார்மன்ஸஸ் ஜாமீன்லேருந்து கார்த்திக், அதுல்யா, மஞ்சுச்சேச்சி, இந்த மாதிரி எல்லாருமே ரைஸ் ஆல் தி ஆக்டர்ஸ் ஆல் டன் வெரி வெல். ஸோ ஒரு ஹை ஆக்டேன் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பார்க்கணும்னா டெஃபினெட்லி வாட்ச் மிஸ்டர் எக்ஸ். லைக் டு விஷ் தி என்டையர் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். So I just watched Mr. X and Manu sir has done a fantastic job. It's a power-packed film and the making of the film is amazing. Ellarum vandu obviously romba nalla pannirukanga. All are fantastic performers. The making of the film is just amazing. The second half is fantastic and it's a power-packed film. So please ellarum vaanga and in the padam kandipa paarenga. Thank you so much. மிஸ்டர் எக்ஸ் படத்தோட ப்ரீமியர் ஷோ பார்த்தேன். உலகத்தரமான படம்னு சொல்லலாம். சூப்பராக இருந்தது. ட்விஸ்ட்டுகள் எல்லாமே இந்த ஒரு ஹாலிவுட் மேக்கிங் அந்த மாதிரி தான் இருந்தது. ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அஃப்கோர்ஸ் ஆர்யா கௌதம் கார்த்திக் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நமக்கு கிடைச்ச ஜேம்ஸ் பாண்ட் மூவி தமிழ் சினிமா ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி சரி அந்த வயசு சரி. அண்ட் மஞ்சு வாரியர் மேம் அவங்களை பற்றி கண்டிப்பாக சொல்லுங்க. உண்மையிலே அவங்க பெரிய ஃபேன். உங்களுக்கு இன்னும் நிறைய ஃபேன் இருப்பாங்க இங்கே. அந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷன் வந்து அவங்க பயங்கரமாக பண்ணிருந்தாங்க. நம்ம விஜயசாந்தி மேடம் அதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு ஆக்ஷன் பிளாக் இந்த படத்தில் இருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. படத்தில் ரொம்ப மெயினாக சொல்லணும்னா அஃப்கோர்ஸ் டைரக்டர் செம்மையாக பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் சில்வா மாஸ்டர் கூட சூப்பராக இருக்குது. மியூசிக்காக இருக்கட்டும், அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூவாக இருக்கட்டும், வெங்கடேஷ் சார் அண்ட் லட்சுமன் சார் அவங்களோட ப்ரொடக்ஷன் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரொம்ப நல்லா முடிச்சிருந்தாங்க. நிறைய நீங்களே எனக்கு வின்சென்ட் மெயின்டெனாக பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஓவரால் ஒரு நல்ல படம் எல்லாருமே மிஸ்டர் எக்ஸ் ஒரு ஒரு பெரிய ஆக்ஷன் படம் கார்த்திகேய பேசுகிறேன். வணக்கம், கார்த்திகேய பேசுகிறேன். கோபுர டைரக்டர். மிஸ்டர் எக்ஸ் படம் பார்த்தோம். ரொம்ப சர்ப்ரைசிங் ஆச்சு. ஆர்யா திடீர்னு கால் பண்ணி நிறைய ரிவ்யூஸ் சொல்லி கொடுத்தாரு. வந்து பார்த்துட்டு ரொம்ப ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு ஃபிலிமாக இருந்துச்சு. இங்கிலீஷ் படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. மனு ஆனந்த் வந்து ரொம்ப க்ளோஸ், ரொம்ப நீட்டான ரைட்டர். ஒரு முன்னாடி படம் எஃப்ஐஆர் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் எல்லா கேரக்டர்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா வந்து எல்லாமே சூப்பராக பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு தமிழில் ஒரு நல்ல ஒரு ஸ்பை த்ரில்லர். சரி, இந்த வீக்கெண்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய வெற்றி படமாக இருக்கும். Hello, hi. Okay. Hello, hi. இன்னைக்கு மிஸ்டர் எக்ஸ் படம் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். So I'm a huge fan of this director, மனு சார். இவரோட எஃப்ஐஆர் படம் பார்த்துட்டு யூனிக்கான ஜானர் எடுத்துட்டு பயங்கரமா பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. ஸோ அவரோட நெக்ஸ்ட் ஃபிலிம்காக I was like waiting for so long. இந்த படம் பார்க்கும்போது it was like very stylish. லாஸ்ட் 30 minutes தான் வந்து it is edge of the seat. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நிறைய ட்விஸ்ட் இருந்தது. அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் ரொம்ப நல்லா பிளே பண்ணியிருந்தாங்க.
எஸ்பெஷலி ஆர்யா சார் அவரோட ஒர்க் அவுட்ஸ் அண்ட் பாடி எல்லாம் பயங்கர மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஆக்ஷன் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் படத்துல. எல்லாருமே ஆக்ஷன் பயங்கரமா பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி மஞ்சு வாரியர் மேம், மை காட், ஐ எம் ஃபேன் ஆஃப் ஹர். ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. சி, அதாவது படத்துல வந்து ஹீரோ ஹீரோயின் இல்லாம ஒரு நல்ல ஒரு கேரக்டர்ஸ் இருக்கு, ப்ளே பண்றாங்க கேரக்டர்ஸ். இந்த மாதிரி கதைகள் நிறைய வரும். எல்லாரும் வந்து தியேட்டர்ல பாருங்க. மிஸ்டர் எக்ஸ், யூ வில் லவ் இட். தேர் இஸ் a secret thing inside. சல்மான் சார் வாவ், சூப்பரா பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாரும் பாருங்க. தேங்க்யூ. அதுதான் வந்தோம். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. கௌதம் சம்திங் 19 படத்தில் பண்ணோம். ஸோ வந்து பழகிறப்பே தெரியும், குழந்தை மாதிரி இருக்கும். பட் இந்த படத்தில் வேற லெவலில் ஒரு மாதிரி ஆளை பார்த்தாலே நம்ம பயமாக கிடைக்குது. நிறைய டார்லிங் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. இதுக்காக அவ்வளோ எஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. மேடம் வேறு மேடம் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு ஹாலிவுட் மூவி பார்த்த ஒரு ஃபீல் இருக்கணும். சினிமாட்டோகிராஃபர் வேற லெவலில் விளையாண்டுருக்காரு. சூப்பராக வந்து சூப்பராக இருந்திருக்கு. எல்லாருமே கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்க. செம்மையாக இருக்கும். ஒரு ஹாலிவுட் படத்தை வந்து நம்ம தமிழ் படம் அப்படி இருக்கு, வேற லெவல் இருக்கு. வாழ்த்துக்கள். படத்தில் எத்தனை பேருமே சூப்பராக இருக்கு. நன்றி. ரொம்ப எனர்ஜியா இருந்துச்சு. வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி அடுத்த ஒரு பரபரப்போட டேரக்டர் ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப என்கேஜிங்கா இருந்துச்சு. ஒவ்வொன்றும் ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு. கௌதம் சார் வந்து இந்த படத்துல வில்லனா இன்ட்ரோ ஆகிக்கிறாரு. ரொம்ப டிஃப்ரெண்டான பர்ஃபார்மன்ஸ். எவ்வளோ எக்ஸ்ட்ராக நினச்சிருந்தாரு. மஞ்சு வாரியர்லாம் ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல பயங்கரமாக பண்ணி எடுத்திருந்தாங்க. ஆனால் ரொம்ப கமர்ஷியல் பேக்கேஜா ரொம்ப எக்ஸ்ட்ராக இருந்துச்சு. மனோராஜ் சாருக்கு என்னோட வாழ்த்துக்கள், மூத்தத்துக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மிஸ்டர் எக்ஸோட ப்ரீமியருக்கு இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பத்திரிகை நண்பர்கள், சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், all of you, thank you very much for taking your time coming here and watching your film. இப்போ ஆடியன்ஸோட இதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஃபார் எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஃபீட்பேக் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு. ஸோ வி ஆர் ஹோப்பிங் தட் டுமாரோ ஆர் நார்மல் ஆடியன்ஸ் வில் கோ டு தியேட்டர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ். இது தியேட்டருக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம். நல்ல ஆக்ஷன் ஸ்பெக்டக்கிள். ஸோ இதில் இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட், ஆர்யா சார் இங்கே எல்லாம் அவர் கிளம்ப வேண்டியதாகிடுச்சு. பட் இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் வச்சு ஒரு நல்ல தரமான ஆக்ஷன் படம் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாரும் தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. நன்றி. அவர் சொல்லதான் நானும் சொல்ல போறேன். உங்க வாயில கேட்கலாம் ஆசைப்படுறேன். இங்க வந்த பிரஸ் மீடியாவுக்கு நன்றி. இதுதான் ஒரு 3 years முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட். 2 years ஒர்க்கிங் ஆன ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நிறைய எதிர்பார்ப்பு இருக்குன்னு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. இந்த ஸ்டார் காஸ்ட் கூட ஒர்க் பண்ணதோ, இந்த மாதிரி ஃபென்டாஸ்டிக் டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணது எல்லாமே ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இதுல புதுசா ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் இது வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ஸோ இதே மாதிரி ஆடியன்ஸ் நாளைக்கு பார்க்கும்போது அவங்க பாசிட்டிவா தான் பார்ப்பாங்க. ஹோப்ஃபுல்லி இதெல்லாம் நல்லபடியாக போயிடுச்சுன்னா we can also start Mr. X2. Yeah. So again, இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டார் காஸ்ட் அண்ட் சச் ஃபென்டாஸ்டிக் டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணதுக்கு I'm truly blessed. Your support order, we can make this movie really a beautiful experience. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். இது எங்க படம் சொல்றதுல இருந்து உங்க படம் சொல்ல அந்த அந்த அப்படி சொல்ல முடியற ஒரு கட்டத்துல இருக்கோம். எல்லாருக்கும் இந்த படம் பார்த்து பிடிக்கும்னு நாங்க நம்புறோம். எல்லாரும் விருப்பத்தோட நம்ப கஷ்டப்பட்டு படத்துல கலந்துருக்கோம். நீங்க எல்லாரும் தியேட்டர்லயே போய் இந்த படம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்றேன். இந்த I'm so happy and honored to have been part of this wonderful film and this amazing, super brilliant team. Thank you so much. And thank you once again for all your support. Thank you. நடிகர்களோட
அதுலேயே முக்கியமாக கௌதம் கார்கே ஆரிய லட்சுமி மருத்துவமனை ஒரு பத்தாயிரம் வச்சுக்கோங்க. அதாவது டேரக்டர் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ஒரு தேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸான படம். தேட்டரை பார்த்து பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கு எந்த வயசுல ஸ்டெடிக் ஷோ இப்போ முடிஞ்சு எல்லாருமே பாசிட்டிவாக சொல்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு வந்து இது ரொம்ப ஸ்பெஷலான படம். ஸோ நிறைய விஷயத்தை புதுசாக ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு. ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு நம்புறோம். நிறைய இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி ப்ராப்பரான ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் மாதிரி இருக்கும். படம் சொல்லிட்டு பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஐ ஹேட் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாத்தோடையும் ஒர்க் பண்ணது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கிடைச்சது. அது ப்ரமோஷன்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க கொடுத்துறாங்க. எல்லாருமே வந்துட்டு வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஸோ சினிமா மாஸ்டர். ஸோ ப்ளீஸ் வாட்ச் திஸ். தேங்க்யூ. It was a lovely experience working with such a big எல்லாரும் everyone படம் பார்க்கணும். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ப்ளீஸ் வந்து தி தியேட்டர் அண்ட் வாட்ச் த ஃபிலிம். ஏன்னா ஒரு டெஃபினட்டாக ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். குடும்பத்தோட ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பார்க்கலன்னா நம்பி இந்த படத்தை நீங்க வந்து பார்க்கலாம். சப்போர்ட். ஹலோ, படம் நல்ல ரிவ்யூஸ் இருக்கு. மியூசிக்கை பற்றி எல்லாம் பேசுறீங்க. அண்ட் இட்ஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு படம். எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. I'm so glad to be part of this film. Please do watch it tomorrow. Thank you.